வணக்கங்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிச்சிக ராசி. ஸோ ரிச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணார். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா 9ல் இருக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸையும் டென்ஷனையும் கொடுத்தவர். இப்போ தொழில் ரீதியான விஷயம் நல்லா ஏற்றங்கள், நல்ல ஒரு தொழிலுக்கு தேவையான கடன் சம்மந்தமான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப பெரிய ப்ளஸ் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2ங்கிறது குடும்பம் தனம் சம்மந்தமான விஷயங்கள். குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 8ல் போகிறார். ஸோ 8ல் போகும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும், ஏடாவிடமாக பேசுகிறது, வியாபார ரீதியாக பேசும்போது தர்க்கமாக மாறுறதுக்கான ரொம்ப கவனமாக பேசணுங்க. ஸோ அது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 3ஆம் அதிபதியான சனி. ஸோ 3ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். குழந்தைகள் வந்து நல்ல லாபகரமாக அவங்க முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது புதிய சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாயாருடைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சூப்பராக இருக்குங்க. 5ல் சனி இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ பட் இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் உசுப்பேற்றிங்கன்னா எல்லாமே சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து வேலையில் இருந்த ஒரு மன அழுத்தம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்லாம் கிளியர் ஆகிறதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உடல் நலத்துலையும் பார்த்திங்கன்னா இதுவரை கொஞ்சம் சோர்வாகவும் டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு மாதிரியாக இருந்த ஒரு உடல் நலத்துக்கு நல்ல ஒரு தேர்வு, நல்லா ஃப்ரீயாக மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ வேலையில் வந்து ஒரு நல்ல ஒரு நிம்மதியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் கிடைக்கிறதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ல் கணவன் மனைவிகளும் தேவையில்லாத ஒரு சின்னதாக ஒரு வாக்குவாதங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான இப்போலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 8ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள், புதன் வந்து அங்கே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ என்ன மாதிரி வியாபார ரீதியில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லது. மூத்த சகோதரர் மற்றும் நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனும் குடும்பத்தில் வந்து ஒரு தேவையில்லாத வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பாக கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாயில் வந்து சின்னதாக ஒரு மனசலனங்கள், ஸ்ட்ரெஸ்ஸஸ், வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த சூரியனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, ஏன்னா ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வரும், நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் வந்து இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரும். 12ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இப்போ வரும்போது 6ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல், வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸையோ கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் விரயமாகிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன். ரிச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கார். 10ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வியாபாரத்தில் நல்ல ஏற்றம், நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்த நடக்கும். திங்கள் செவ்வாயில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் தான், அதுக்கப்புறம் எல்லாமே நல்ல விஷயமாக நடக்கும். பட் இருந்தாலும் பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் வந்து இப்போ 10ல் இருக்கும்பொழுது நல்ல லாபங்கள் வர்றதுக்கான, வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ விருச்சிக லக்னமாக வந்து ராகு தேசாபுதன், ராகு 4ல் இருக்கார். ஸோ வீடு சம்மந்தமான விஷயங்களும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வீடு சொத்துக்கள், வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுதன், குரு வந்து பார்த்திங்கன்னா 2 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது குடும்பத்தில் குழந்தைகளால் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கலை உலகத்தில் சேர்ந்தவங்க கலைஞர்கள்லாம் வந்து கொஞ்சம் எமோட் ஆகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுத்தன், சனி வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாருடைய விஷயங்கள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக
ஆகி இருந்து அவர் அங்கேயே எட்டிலே இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லாபம் வருதுன்னு சொல்லி பேராசைப்பட்டு எல்லாம் இறங்காமல் ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து கேது தேசாபதி இருந்தார்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையிலே தொழில் ரீதியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிரன் தேசாபதி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 6ல் இருந்தது. கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும், வந்து போகும். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் விரயங்கள், சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் விரயங்களும் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ பார்க்க போகிறது கோவக்கார யார். ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோவக்கார எமோஷன் ஏகாமரமாக இருக்காங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கோவங்கிறதுக்கான கிரகம் பார்க்கும்போது ராகு செவ்வாய் ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸை அதிகமாக ஈடுபடுவாங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா மனிதர்கள் மட்டும் இல்லை, ஒரு உயிரினத்திலே கூட பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு வெறித்தனமான நாயாக இருக்குன்னு வைங்களேன், அது கண்டிப்பாக வந்து ஒரு ராகு சம்மந்தப்பட்டு அது எமோஷனாக இருக்கும். செவ்வாய் ராகுவுக்கு அதிகமாக சேரும்போது அது வெறித்தனமான நாயாக மாறிடும். அது இருக்கிற இடமும் அதை வந்து பேஸாக உருவாகும். ஸோ உதாரணம் ஒரு மனிதருக்கு அந்த மாதிரி விஷயம் எப்படி வரும்னா, ஒருத்தர் வந்து லக்னத்திலே வந்து செவ்வாய் ராகு சம்மந்தப்படுறது, செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது அவன் ரொம்ப எமோஷனாக இருப்பான், கத்துவான், திட்டுவான், ஒரு மாதிரி ஆக்ரோஷமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து லக்னத்துலேருந்து 3ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் ராகு இருக்கும். ஐயோ அவனெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, எடுத்தவங்க ஒருத்தன்ற லெவலில் போகிற ஒரு கேஸுங்க தான் வந்து செவ்வாய் ராகு. அது மட்டும் இல்லாமல் தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது சனி செவ்வாய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாரியர் மாதிரி இருப்பானுங்க, டமால் டிமில் போட்டு உடைக்கிறது, கத்துறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எமோஷ்னலான ஒரு ஆட்கள், ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னு வைங்களேன், வாயை திறந்து பேசினா ஐயோ நாராசமாக இருக்கா, என்னடா அசிங்கமாக பேசுகிறானுங்கிற மாதிரி காதை மூடிக்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி கோபத்தில் அவங்களுக்கு என்ன வார்த்தை பேசுகிறோன்னே தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது தாயாரோடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துப்பாங்க. அம்மாக்கிட்ட வந்து அவங்க அம்மாவே வந்து பெரிய கேடியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோபத்தில் வந்து வர விஷயங்கள் வந்து தாயாரும் சம்மந்தப்பட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் வந்து ரொம்ப எமோஷனல் வாரியருங்க. அவங்க நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க, தானும் வருத்திக்கிட்டு மற்றவனையும் வருத்துறது தான் வந்து இவங்களோட பெரிய ப்ராப்ளமே. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசம். அது வந்து பார்த்திங்கன்னா 12லலாம் வந்து இந்த சனி செவ்வாய் ராகு வந்து நைட்லாம் தூங்க மாட்டான். நான் அவனுக்கு கத்தாம விட மாட்டேன், திட்டிட்டு தான் படுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பத்தான்னு ஒரு எமோஷனாகவே இருப்பாங்க. இவங்களாம் திருத்த முடியுமான்னா ஒரே வழி என்னென்னா வழிபாடுன்னும் போது ஏதாச்சும் வந்து ஒரு கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள் கொஞ்சம் எமோஷனான, இப்போ காளி சூளி இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வழிபாடு பண்ணி அந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அந்த உக்கிரங்கள் தண்ணீரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான், அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு. ஸோ அவன்லாம் வந்து அப்படியே பேசவே முடியாது, அப்படியே தெரிக்கும், அப்படியே வெடிக்கிற மாதிரி பேசுவான். அப்படியே அவ்வளோ மோசமான ஒரு பேச்சு. 2ல் செவ்வாய் ராகு இருக்கிற ஒருத்தனை தெரியும், அவன் பச்சையாக பேசுவான். அவ்வளோ கேவலமாக பேசி எமோஷனாக இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக செவ்வாய் ராகு இருக்கும், சனி செவ்வாய் இருக்கும். சரி, இல்லை பிடிவாதக்கார யாரான்னு பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்கள். ஒரு சில ஜாதகங்கள்லாம் 3 கிரகம் 4 கிரகம்லாம் வக்கரமாக இருக்கும். அவனை மாதிரி ஒரு ஏடா கூட பார்க்கவே நாய்வால் நிமித்தவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தமாசான ஆட்கள். ஏன்னா அவன் நம்மகிட்ட எல்லாமே தலையாடி கேட்டுப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வைங்கன்னா அவன் செய்கிறது தான் செய்வான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏடா கூடலாம் யாரானா 3 கிரகம் 4 கிரகம் ஒரு ஜாதகத்தை வக்கரமாச்சுன்னா அவன் வந்து ஏடாகணும். அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து செவ்வாய் ராகு இருந்துச்சுங்க, அவனை மாதிரி ஒரு கோவக்கார பையில பார்க்க முடியாது, எமோஷன் ஏகம் பார்த்தா பார்க்கவே முடியாது. சனி செவ்வாயும் ஃபைட்டரு, பட்டையை கிளப்பிட்டு அடித்து நொறுக்கிட்டு வாடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தமாஷா நாட்கள்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்களில் வந்து இதில் என்னென்னா சனி செவ்வாயோ சனி ராகு வந்து வேறு மாதிரி ஒரு அதுக்கு வந்து பரிகாரம்னு பார்க்கும்போது கருப்பண்ண சாமி இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணும்போது அந்த எமோஷனை கம்மி பண்ணும். செவ்வாய் ராகுன்ற போது நீங்கள் வந்து அந்த உக்கிரமான தெய்வங்கள், மனித முகம் இல்லாத உக்கிரமான தெய்வங்களை வழிபாடும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக இது பண்ணும். அதனால் வந்து இது வழிபாடு பண்ணுங்கள். அந்த எமோஷனாக இருக்கிறதுக்கு வந்து ஒரே இது தியானம், மெடிடேஷன் இதில் போகும்போது கொஞ்சம் வந்து அது கிளியர் ஆகும்.
அது பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ராகு சந்திரன் ராகுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடிஸ்ட்டாக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, எமோஷன் ஆகிட்டானுங்கன்னா அப்படியே பட்டன்னு ஆடுதுன்னு சொல்லலாம். அருள்வாக்கு சொல்கிறதே வந்து ராகு சந்திரன் தான் வரும். ஸோ அருள்வாக்கு ஒரு பக்கம்னா இன்னொரு ஓவராக எமோஷன் ஆச்சுன்னா பைத்தியாகிற மாதிரி ஆயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி சேடிஸ்டான நாட்களும் இதில் வருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கவங்க முக்கியமான தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வந்து இந்த குரு கேதுலாம் இருக்குன்னா ரொம்ப தனிமையில் போயிடுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் கோவக்கார கோபாலி யாருன்னா செவ்வாய் ராகும் சனி செவ்வாய் தான். மற்றவங்களாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் இவங்ககிட்டயும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மற்றபடி என்னங்க, ஒரு நல்ல விஷயம் நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை அவசியம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.